எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த புது வருஷம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்த கொடுக்க போது? யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. சிம்மம் காலபுருஷனுக்கு 5வது ராசியா வருதுங்க. சிம்மத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். பூரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சரிங்களா? சிம்மம், பூரத்த பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நல்லா கேட்டுக்கங்க. மக நட்சத்திரக்காரங்க, பூர நட்சத்திரக்காரங்க கம்பேர் பண்ணும்போது மகத்துக்கு 2025ல அடி அதிகமா தான் விழுந்திருக்கும். சரிங்களா? பூரத்துக்கு அடி விழுந்திருக்கும். ஆனா கொஞ்சம் கம்மியா விழுந்திருக்கும். சரிங்களா? அப்ப 2026ல எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் அந்த 2026னுடைய முதல் பகுதி, முதல் 6 மாதங்கள் சவால்கள் நிரம்பிய ஒரு காலகட்டமா தான் பூரத்துக்கு இருக்கும். ஓப்பனாவே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? 2வது பகுதியிலிருந்து அதாவது ஜூன் மாசத்துலருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மெல்ல, மெல்ல, மெல்ல பிரச்சனைகள் குறையும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் குறையும். டிப்ரஷன் குறையும். ஆனா 2026 முதல் பகுதியில உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் காத்துட்டு இருக்கு. ஆனா, கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பிரச்சனைகள பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா, நல்ல விஷயம்ன்றது நான் சொன்னாலும், சொல்லனாலும் கண்டிப்பா நடக்க தான் போகுது உங்களுடைய வாழ்க்கையில. சரிங்களா? ஆனா, சில சாதகமற்ற விஷயங்கள நம்ம சுட்டி காமிக்கணும். அது ஒரு எச்சரிக்கையா உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில. சரிங்களா? அந்த வகையில சிம்மம் பூரத்த பொறுத்தவரைக்கும் 2026னுடைய முதல் பகுதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை ரீதியாக பணிச்சுமைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏற்கனவே இருக்கு, இன்னும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில விட்டு குடுத்து போணும். கணவன், மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரிதல் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப அவசியங்க. சரிங்களா? அதாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே நீங்க பேசி தீர்த்துக்குங்க. 3வது நபர்கள உள்ள வந்து அணுகாதீங்க. அதாவது அது நண்பர்களா இருந்தாலும் சரி, அப்பா, அம்மாவா இருந்தாலும் சரி, ஒரு சண்டைனா கூட எடுத்த உடனே போயிட்டு அப்பா, அம்மா கிட்ட சொல்றதோ, அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதோ, அல்லது க்ளோஸ் சர்க்கிள் யாராவது அவங்க கிட்ட போய் சொல்றதோ, இதெல்லாம் வேண்டாம். உங்க 2 பேருக்குள்ள சண்டையா, 2 பேர் மட்டுமே பேசி தீர்த்துக்குங்க. அத வந்து 4 செவுத்துக்குள்ளே வச்சு முடிச்சுக்குங்க. வெளிய போக விடாதீங்க. 2வது வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் பணிச்சுமைகள் அதிகரிக்கும். பிடிக்காத இடத்துல, பிடிக்காத சூழ்நிலைகள்ல பணிபுரிகின்ற தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நெறைய நெருக்கப்பட்டவங்க, விருப்பப்பட்டவங்க எல்லாமே கொஞ்சம் எதிரிகளா மாறுவாங்க. அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கு இடையே அந்த பிடிக்காத ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். சரிங்களா? அதேபோல இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் பணம் கொடுக்கல், வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். சரிங்களா? பணத்த கொடுத்து அதன் பிறகு திரும்ப கேட்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் நெறைய பேருக்கு இப்பவே நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும். ஆனா அடுத்த ஆண்டு முதல் பகுதியில கொஞ்சம் சவால்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதுதான் விஷயம். சரிங்களா? அதேபோல நான் சொன்ன மாரி தொழில் ரீதியாவும் பார்த்தீங்கன்னா, பெரிதளவுக்கு ஒரு முன்னேற்றத்த இது குடுக்காதுங்க. ஒரு மாரி டல்லா தான் போயிட்டுருக்கும். ஃபேமிலி லைஃப்லயும் சரி, வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி, இது போன்ற அமைப்புல கொடுக்கும். 2வது நீங்க எவ்வளோ தான் ஓடி, ஓடி, ஓடி உழைச்சாலும், எவ்வளோ தான் ஓடி, ஓடி வேலை செஞ்சாலும், உங்களுக்கான பெயர், புகழ், அங்கீகாரம் வந்து கிடைக்காது. மத்தவங்களுக்கு எதுவுமே பண்ணாம மத்தவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு முட்டி மோதினாலும் கிடைக்காது. அதுதான் விஷயம். அல்லது தாமதமாக்கும். இததான் சனி வந்து குடுத்துக்கிட்டு இருப்பாரு. காரணம் வந்து கேது வந்து ராசிக்குள்ள இருக்காருங்க. கேது ராசிக்குள்ள இருந்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விரக்திய குடுப்பாரு. ஒரு தனிமைய குடுப்பார். எதுலயுமே அதாவது இந்த யார நம்புறது, யார நம்பக்கூடாது அப்படின்றத ஒரு தெளிவில்லாம சுத்திக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கேது பண்ணும். அது மட்டும் இல்லாம ஒண்ணும் இல்லங்க. சும்மா தாடிய கூட ஷேவ் பண்ண விட மாட்டாருங்க இந்த கேது. அந்த அளவுக்கு ஒரு அலைச்சல் அப்படின்றது வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ 2026ஆம் ஆண்டு 2வது பகுதி எப்படி இருக்கும்? 2வது பகுதி நல்லா இருக்கும். பிரச்சனைகள் குறையும். ஏன்னா, குரு சனிய பார்ப்பார். சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால, பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும். ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரஷன் குறையும், வேலை ரீதியாக பணிச்சுமைகள் குறையும். அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில ஓரளவுக்கு ஒற்றுமையான தன்மைகள் கண்டிப்பாக உருவாகும். பட் என்ன இருந்தாலும் 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உச்சம் பெற்ற அமைப்புல இருக்கிறதுனால, செலவுகள் கண்டிப்பாக உண்டு. ஆனா, கடன் வாங்கி அதன் மூலமாக அல்லது வந்து ஒரு லோன் எடுத்தோ,
நீங்க வீடு, மனை, வாகனம் இது போன்ற விஷயங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில நடக்கும். திருமணம் போன்ற மங்களகரமான காரியங்கள் 2026 2வது போல செய்யறது சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை அமைப்புகள பொறுத்தவரைக்கும் திருமணமான பெண்களுக்கு புத்திர காரகன் வந்து 5ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும், 2வது பகுதியில உச்சம் பெறதுனாலயும், அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கவங்க தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி வெளியிடங்கள், வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பார். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத வகையில சில வருமானத்தையும், எதிர்பாராத வகையில திடீர் உயர்வையும் வந்து சனி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டம சனியே உங்களுக்கு 2வது பகுதியில ஒரு அதிர்ஷ்ட சனியாக மாறியும் வேலை செய்யும். அதுதான் விஷயம். 2வது 2026 2வது பகுதியில பெரும்பாலும் அதிகமாக உடல் உழைப்ப போடுங்க. சரிங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இப்ப பண்ற ஹார்ட் ஒர்க்க விட 2026 ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான ஒரு ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் நீங்க போட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க போடுற எஃபோர்ட் வீணா போகவே போகாது. அந்த போடுற எஃபோர்ட்டுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நல்லா உழைங்க, கடுமையா உழைங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது வேலை சம்மந்தப்பட்ட, தொழில் சார்ந்த, திருமணம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்த நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதுல இறங்கி நீங்க வேலை செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு, ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும். எதுவுமே பண்ணாம எனக்கு காசு வரணும், எதுவுமே பண்ணாம என் வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா, கண்டிப்பா மாறவே மாறாதுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.